மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய நல் வழிகாட்டுதல் படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தோன்றியதிலிருந்து திராவிட மாடல் ஆட்சி என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்து சமய அறநிலைத்துறையில் பல்வேறு புதிதான ஆன்மீக நிகழ்வுகளை தொடர்ந்து அறிமுகப்படுத்துவதோடு நின்றுவிடாமல் அதை பக்தர்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற பணியை முன்னெடுத்து நடத்துவதில் உள்ளபடியே பக்தர்கள் பாராட்டுகின்ற அளவிற்கு இந்த முன்னெடுப்புகள் இந்த ஆட்சியிலே நடைபெறுவதை நாங்கள் மகிழ்ச்சியாக கருதுகிறோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு புதிதாக மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரங்களை விண்ணப்பித்தல் நிகழ்வு கடந்த ஆண்டு முதலாக துவங்கப்பட்டு 108 மாணவ செல்வங்களோடு நம்முடைய தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் சௌமியா அவர்கள் முன்னிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்றதைப் போலவே இந்த ஆண்டும் சிறப்போடு நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த துறையினுடைய செயலாளர் மணிவாசகம் அவர்களுக்கும் துறையினுடைய சிறப்பு அதிகாரி குமரகுருபரன் அவர்களுக்கும் துறையினுடைய ஆணையாளர் முரளிதரன் அவர்களுக்கும் சென்னை ஒன்றினுடைய இணை ஆணையாளர் ரேணுகாதேவி அவர்களுக்கும் இந்த திருக்கோயிலுடைய துணை ஆணையாளர் நித்யா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திருக்கோயில்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்றால் அது மிகையாகாது. கந்த சஷ்டியின் போது கடந்த ஆண்டு வடபழனியிலே துவங்கப்பட்ட 108 இசைக்கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற கந்த சஷ்டி ஒப்புவித்தலும், அதேபோல் இந்த ஆண்டு நம்முடைய பாரிமுனையிலே அமைந்திருக்கின்ற கந்தசாமி திருக்கோயிலில் 108 இசை மற்றும் கவின்கலை கல்லூரியைச் சார்ந்த மாணவ செல்வங்கள் கந்த சஷ்டியை பாடியதும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அதேபோல் சுமார் 17 திருக்கோயில்களில் மாதந்தோறும் 108 சுமங்கலி பெண்கள் பங்கு பெறுகின்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்று வருவதையும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மகா சிவராத்திரியை இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் திருக்கோயிலின் சார்பில் பெரிய அளவு இடங்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து மகா சிவராத்திரியை கடைபிடிக்கின்ற வகையில் முதலாவதாக மயிலை திருக்கோயிலில் அறிமுகப்படுத்தினோம். அதன் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு மேற்கொண்டு 4 திருக்கோயில்களை இணைத்து 5 திருக்கோயில்களில் அந்த மகா சிவராத்திரி நிகழ்ச்சியை நடத்தினோம். இந்த ஆண்டு மேலும் கூடுதலாக 2 திருக்கோயில்களை இணைத்து மகா சிவராத்திரி நிகழ்வை நடத்த இருக்கின்றோம். இந்த ஆண்டை சேர்த்தால் 7 திருக்கோயில்களில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி விழா மிக பிரம்மாண்ட அளவு நடைபெறுவதற்கு திராவிட மாடல் ஆட்சியில் தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இந்த ஆண்டு புதிதாக 2023ஆம் ஆண்டு நவராத்திரி விழாவையும் நடத்தியிருக்கின்றோம். 10 பிரசித்தி பெற்ற அம்மன்களை ஒரே இடத்தில் பிரதிஷ்டை செய்து பக்த கோடிகள் ஒரே இடத்தில் 10 அம்மன்களை வழிபடுகின்ற அளவிற்கு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தினந்தோறும் கலை நிகழ்ச்சிகள், ஆன்மீக சொற்பொழிவுகள், பாடல்களை ஏற்பாடு செய்து 10 நாட்களை சிறப்பாக அன்றைக்கு நடத்தினோம். அதேபோல் வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் என்பது கடந்த காலங்களில் 2 திருக்கோயில் என்று இருந்ததை மாற்றி 8 திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை துவக்கியிருக்கின்றோம். அதேபோல்
ஒருவேளை அன்னதான திட்டத்திற்கு புதிதாக 17 திருக்கோயில்களை இணைத்திருக்கின்றோம். அதேபோல் இந்த ஆண்டு கூடுதலாக அன்னதான திட்டத்தில் 3 திருக்கோயில்களுக்கு நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை கொண்டு வருகின்றோம். அதேபோல் திருக்கோயில்களில் வருகின்ற பக்தர்களுக்கு முழுநேர அன்னப்பிரசாத திட்டத்தை இந்த ஆட்சியில்தான் முதலில் அறிவித்தோம். முதலில் 10 கோயில்கள் அறிவித்து அதன் பிறகு கூடுதலாக 5 கோயில்கள் இணைக்கப்பட்டு கடந்த வாரம் இதே திருக்கோயிலில் மேலும் 5 கோயில்கள் இணைக்கப்பட்டு 20 திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னப்பிரசாதம் வழங்குகின்ற நிகழ்ச்சியை வெற்றிகரமாக பக்தர்கள் மகிழ்ச்சியோடு நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதேபோல் திருக்கோயிலின் சார்பில் ஆன்மீக பயணம் ஆடி மாதம் என்றாலும் புரட்டாசி மாதம் என்றாலும் ஆன்மீக பயணத்தை நடத்தி வருகின்றோம். அதேபோன்று வசதியற்றிருக்கின்ற காசிக்கு செல்ல வேண்டும் என்று துடிக்கின்ற வயதானவர்களுக்கு அரசு மானியத்தோடு கடந்த ஆண்டு துவங்கப்பட்டு 200 நபர்களுக்கு முதலாவதாக காசிக்கு பயணத்தை அனுப்பி வைத்தோம். இந்த ஆண்டு 300 பேர்களை காசிக்கு தேர்வு செய்து பயணத்தை அனுப்பி வைக்க இருக்கின்றோம். இந்த 300 பேர்களுக்கு ஆகின்ற ஒட்டுமொத்த செலவையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழக அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்திருக்கின்றார். அதேபோல் வள்ளலாருக்கு முப்பெரும் விழாவை நடத்தி இருக்கின்றோம். வள்ளலார் பிறந்த ஆண்டு, சத்தியசபை நிறுவிய ஆண்டு, ஜோதி தரிசனம் காட்டிய ஆண்டு என்று முப்பெரும் விழாவை நடத்தியதோடு மட்டுமல்லாமல் 90 கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் சர்வதேச மையத்தை உருவாக்குவதற்குண்டான ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவில் பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக அந்த பணியை துவக்குகின்ற அடிக்கல் நாட்டுகின்ற பணியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இதன் தொடர்ச்சியாக வருகின்ற இந்த ஆண்டு பாம்பன் சாமி அவர்களுடைய 100ஆம் ஆண்டு. இந்த 100ஆம் ஆண்டு முன்னிட்டு 1967 வெளியிடப்பட்ட பாம்பன் சாமிகளை பற்றிய புத்தகத்தை புது பொலிவோடு மீண்டும் மறுபதிப்பு செய்ய இந்து சமய அறநிலையத்துறை முடிவெடுத்திருக்கின்றது. அன்றைக்கு இதேபோல் 108 கலை மற்றும் கவின்கலை கல்லூரியை சார்ந்த மாணவ செல்வங்களுடைய கந்தசஷ்டி பாராயணங்கள் நடைபெற இருக்கின்றது. அன்று நாள் முழுவதும் அன்னதானம் இடுகின்ற நிகழ்ச்சியும் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு பாம்பன் சாமி 100ஆம் ஆண்டு விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடுவது என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவுக்கேற்ப இந்து சமய அறநிலையத்துறை செயலாற்ற இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஆன்மீகத்திலே பல புதிய முயற்சிகளை எடுத்து பக்தர்களுடைய மகிழ்ச்சியையும் இறை என்பர்களுடைய மகிழ்ச்சியையும் முழுமையாக பெற்று திகழ்கின்ற ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே செயல்படுகின்ற ஆட்சி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.